லக்னோ கோச்சிங் சென்டரில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தை பற்றி சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போ 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ பலி எண்ணிக்கைன்னு பார்க்கும்பொழுது 10 உயர்ந்திருக்கு. 10 பேர் வரைக்கும் இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் கோச்சிங் சென்டரில் இருந்த மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு பீதி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். லக்னோவில் இந்த கோச்சிங் சென்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை பார்க்குறோம். இந்த தீ விபத்தினால இந்த கட்டிடம் முழுக்க எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடிய காட்சிகள், சேதமாக இருக்கிறது. சில மாணவர்கள் உயிர் பிழைப்பதற்காக இந்த கோச்சிங் சென்டரினுடைய மேலிருந்து கீழே குதித்திருக்கக்கூடிய காட்சிகளும் அவங்கள மீட்கக்கூடிய காட்சிகளும் ஒரு பக்கம் நம்ம திரையில் பார்க்குறோம். ஃபர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ மேல்தளத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்திற்கு பரவி இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.